எல்லாரோட கண்ணும் வந்து கட்டப்பட்டாச்சு. எதுக்காக அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பார்ட்னரை ரசிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தராக நான் வந்து கேள்விகள் கேட்பேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், அவங்க சொல்ல போகிற பதிலை வந்து மனைவிகளான நீங்கள் வந்து கவனிக்கணும். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுடைய கணவருடைய பெயர் சொல்ல மாட்டேன். அவர் குரலை வச்சே நீங்கள் வந்து அது உங்கள் கணவரா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன கலர் ஷூ போட்டிருக்காங்க? ஷூ வந்து ஆக்சுவலாக அவங்க ஷூவே போடலன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே. அவங்க என்ன போட்டிருக்காங்க? ஸ்லிப்பர் தான் போட்டிருக்காங்க. ஓகே. அது என்ன கலர்? அது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு பச்சை கலர். ஓகே. ஒஸ்டான ஒரு பச்சை கலர் அப்படின்றாங்க. ஓகே. இப்போ இந்த குரல் வந்து கேட்டிருப்பீங்க. இது யாருடைய ஹஸ்பண்ட்? என்னோட ஹஸ்பண்ட். ஓகே. கரெக்ட் தானா? பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் வந்து எங்கேயாச்சும் போகணுன்னா நான் என்ன போடணும் என்னங்கிறது அவர் தான் எனக்கு சஜஸ்டே பண்ணுவார் ஆக்சுவலாக. அதனால அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அண்ட் இந்த வேர்ஸ்ட் பச்சை கலர் வாங்கி கொடுத்ததும் அவர் தான். ஓ மை காட். ஸோ தப்பான ஆளை நான் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த சைடு வருவோம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு? ஆஷ் கலர். ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி வரும். ப்ளூ மாதிரி வருமா, ஆஷ் கலரா இருக்குமா? ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே. அவர் என்ன கலர் ஷூ போட்டிருக்காரு? ஒயிட் கலர். பெல்ட் போட்டிருக்காரா? இல்ல இல்ல. இல்ல. வா, இந்த அளவுக்கு சொல்றாங்களே. யாரோட ஒய்ஃப் வாய்ஸ் இது? சே, பரவாயில்லையப்பா, எல்லாருமே பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்கிறாங்களே. பட் இந்த அளவுக்கு உண்மையிலே பெல்ட் போட்டிருக்கீங்களா இல்லையா? காட்டுங்க. பா, என்னங்க, அதான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்க சொல்றீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வேற எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன். கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், உங்க ஒய்ஃப் வந்து செயின் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க. ஒரு தாலி செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின். தாலி செயின், ஒரு குட்டி செயின் போட்டிருக்காங்க. தாலி செயினை மறைச்சிருப்பாங்க, குட்டி செயின் மட்டும் விசிபிள் ஆச்சு. அதாவது மறைக்கிறதெல்லாம் கேட்க, தாலி செயினை மறைச்சிருப்பாங்க, குட்டி செயின் போட்டிருப்பாங்க. ஆமாம். ஓகே. மெட்டி போட்டிருக்காங்களா? போடலை. போட மாட்டேன். போட்ட மாதிரி இருக்கே. இல்லை, அது கால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அவுத்து வச்சிட்டாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அவுத்து வச்சுட்டாங்களா? இதுக்கு நான் எதுவும் கேட்கலையா.